அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் இந்த வழக்கில்? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எனவே இந்த வழக்குகள் அந்த வழக்குகளுக்கு உட்பட்டதுதான் தேர்தல் ஆணையருடைய நடைமுறை விசாரணை என்பதை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு உயர்நீதிமன்ற இந்த விசாரணையின் போது தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் ரவீந்திரநாத், புகழேந்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தங்கள் தரப்பில் பல்வேறு கருத்துக்களையும் வாதங்களையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். ஆனால் எந்த வாதங்களையும் கேட்காமல் இந்த வாதங்களை எல்லாம் நிராகரித்தது போல தற்போது ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதாவது அவருடைய மனுக்களை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் இந்த வழக்குல தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை பொறுத்தவரை இது எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு உத்தரவாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அதிமுகவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட 2662 பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக பொதுச் செயலராக தேர்வானார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். அதன் பிறகு அதிமுக கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட நிகழ்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் அதிமுகவில் அரங்கேறி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக OPS உட்பட பலரை கட்சியிலிருந்து நீக்கம் செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 2 ஆண்டு ஆனாலும் கூட அந்த உட்கட்சி விவகாரம் என்பது தற்போது வரை தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றங்களிலும் அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கிறது. இந்த வழக்குகள்ல பல்வேறு வாதங்கள் ரவீந்திரநாத், புகழேந்தி, கே.சி. பழனிசாமி போன்ற தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டன. இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மவுசு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ OPS பக்கம் தான் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என அனைவரும் இருக்கிறார்கள் என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. எனவே இந்த வழக்கை தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரிக்க வேண்டும், அதற்கான ஒரு உத்தரவை வழங்க வேண்டும் என்று அவர்கள் 3 பேர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் முன்வைத்திருந்தனர். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இது உள்நோக்கத்தோடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அதன் காரணமாக சின்னத்தை முடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளிலேயே இவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே இது அவர் அதிமுக உறுப்பினர்களே அல்லாத ஒரு நிலையில அவர்கள் எப்படி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும்? உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் வாதங்களையும் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துல முன்வைத்திருந்தார். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்கள் எதுவும் ஏற்கப்படாமல் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் இந்த வழக்குகளை விசாரிக்கலாம், யார் பக்கம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள், யார் பக்கம் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு உட்பட்டதுதான். எனவே அவர்கள் அதை விசாரித்து அதுல உரிய தீர்வு காணலாம் என்பன போன்ற ஒரு உத்தரவை தான் உயர்நீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்துல அவங்க மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்ட ரீதியாக இதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி.